அனைவருக்கும் வணக்கம். நான் வயலின் மக்களுக்கே சார்பா பேசுறேன். எல்லா நதியிலும் தண்ணி தான் ஓடும். நம்ம நதியை பத்தியில அந்த வையார எங்கேயாச்சும் கண்ணுக்கு தண்ணி தெரியுதா? வெறும் கழிவு நீர் இல்லைன்னா வெறும் ஆகாய தாமரை. ஆகாய தாமரைய டன் கணக்குல ஆகாய தாமரை நம்ம வையாத்துக்குள்ள இருக்கு. இந்த ஆகாய தாமரை இருக்கிறதுனால பல நன்மைகளும் கிடையாது, அனைத்துமே தீமைகள் தான். இந்த தீமைகள் இதுல என்னென்ன தீமைகள் இருக்கு? இதுல கொசு உற்பத்தி ஆகுது. ஒரு மனுஷன் மதுரைக்குள்ள தூங்க முடியுதா? டவுனுக்குள்ள குடியிருக்கிறவங்க எல்லா நதியும் ஊர் எல்லையில ஓடும். ஆனா நம்ம ஊருக்குள்ள நதி இரு கரை, இரு தென்புறமும் வடபுறமும் இணைக்கக்கூடிய நடுவுல ஓடுது. மதுரை டவுனுக்குள்ள தான் இந்த நதி ஓடுது. இந்த நதி ஓடுற பகுதி மட்டுமே ஒரு சைடு குப்பை, ஒரு சைடு கழிவு நீர், இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகாய தாமரை. இந்த ஆகாய தாமரை வருடம் முழுக்க இங்க கிடக்கு. யாராவது இங்க சுற்றுலா தலங்கள் இதை வைகை நதியை பார்த்தாங்கன்னா இதை நதின்னு யாராவது சொல்ல முடியுமா? இது நதியா? நம்ம ஊர்ல இருக்கிற நதியா? நம்மளே போய் சொல்ல முடியுமா? இந்த கால் வைக்க முடியுமா நம்ம நதிக்குள்ள? ஒரு புண்ணிய நதி, ஒரு வாழ்வாதாரத்துக்கு நதி, எத்தனையோ ஊர்களுக்கும் விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய இந்த நதியானது இன்னைக்கு வைகையில கைவயலும் புராணத்தை சொல்லியிருக்காங்க. ஆனா எது கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு இந்த வைகை நதி இருக்கு. டன் கணக்குல ஆகாய தாமரை. எத்தனை முறை நாங்க எடுக்கிறது? உள்ளூர் நிர்வாகம் பல முறை நாங்க முறையிட்டு இருக்கோம். அவங்களும் எடுத்து தான் பாக்குறாங்க. டன் கணக்குல இங்க கும்மியுது. இதுக்கு முடிவு கட்டணும். நிரந்தர தீர்வு நம்ம என்ன செய்யணுங்கிறது தான் இந்த முடிவை. இதே சும்மா வர்ற தாமரையை எடுத்து வச்சுட்டா அந்த ஆகாய தாமரை டெண்டர் விட்டு இதுல மாற்று ஏற்பாடு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, உடனே அதை பயணிக்கலாம். இந்த ஆகாய தாமரை நம்ம அகற்றலைன்னா தண்ணியும் கெட்டு போகுது. தண்ணி கெட்ட தண்ணியில வளரக்கூடிய ஒரே உயிரினா ஆகாய தாமரை. இந்த ஆகாய தாமரையும் அப்ப தண்ணியும் கெட்டு போகுது. தண்ணியும் பயனளிக்காது. நீர்நிலை இது எதுக்கு பயனளிக்காது? விவசாயத்துக்கு உகந்ததல்ல, மீன் வாழ்றதுக்கும் உகந்ததல்ல, குடிநீருக்கு உகந்ததல்ல. ஒரு பானை தண்ணி எடுத்து நம்ம கை கழுவ முடியுமா? பல நோய்கள் உருவாகும். இந்த தண்ணியில இந்த ஆகாய தாமரையும் சரி, ஆகாய தாமரைனால தண்ணி கட்டுடும், தண்ணினால ஆகாய தாமரை கிடையாது. அதனால இந்த உள்ளூர் நிர்வாகம் ஆகாய தாமரை நிரந்தரமா அகற்றுறதுக்கான முடிவுகளை எடுத்தா நல்லா இருக்கும். மதுரை மக்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய இந்த வையார பல வழியில நம்ம இதை சிதைக்கிறோம். இன்னைக்கு மக்களுக்கு நீர் தான், இன்னைக்கு நீர் இல்லை என்று உலகம் இல்லைன்னு நம்ம சும்மா எழுத்தால படிக்கிறோம், நம்ம வார்த்தையால தான் சொல்றோம். நம்ம பழமொழியை நினைச்சு தண்ணி விற்பானுங்க வண்டியில, அந்த வண்டியில எழுதி போட்டிருப்பானுங்க, புக்ல எழுதி போட்டிருப்பானுங்க, பஸ்ல அதை எழுத வேண்டியது, அது மேல போஸ்ட் ஒட்டி அழிச்சிட்டு போயிட வேண்டியது. மக்களும் கவனத்துக்கு எடுக்கல, இந்த நிர்வாகம் எடுக்கல. இப்போ புது அரசா ஒண்ணு வந்திருக்கு. 50 ஆண்டுகளை நம்ம மாற்ற வேணுங்கிறோம். மாற்ற வேணுமா? நம்ம நதிக்கே ஒரு மாற்றம் வேணும்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். வயலீதி மக்களும் முழுமையா ஆகாய தாமரை விஷயமா இருந்தாலும் சரி, கழிவு நீர் கலக்கிறதா இருந்தாலும் சரி, குப்பை கொட்டுறதா இருந்தாலும் சரி, யாருக்கும் நம்ம வீடு விளக்கே இல்லை. பொதுமக்கள் குப்பை கொட்டினாலும் அவங்களே கண்டிக்கிறோம், எச்சரிக்கிறோம். உள்ளூர் நிர்வாகம் இந்த கழிவு நீரை விட்டாலும் அதையும் நம்ம வன்மையா கண்டனம் கூறியதுங்கிறோம். இப்போ புது அரசு வந்திருக்கு. நம்ம புது அரசுமே நம்ம வலியுறுத்துறோம். இப்போ புதுமுறையா நீர்நிலையில பாதுகாக்கணும்னு சொல்லி தமிழக முதல்வர்லாம் ஒரு படத்துல பிரம்மாண்டமான ஒரு போராட்டங்களை நடத்துற மாதிரியும் மக்களுக்கு ஒரு பிம்பத்தை காமிச்சிருக்காரு. அது நிழலா இருக்கக்கூடாது, நிஜமா இருக்கும்னு நாங்க இப்ப எதிர்பார்க்கக்கூடிய மக்களாக நாங்க இருக்கோம். இன்னைக்கு மதுரை மக்களும் சரி, வைநீதி மக்களுக்கும் மக்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு நாங்க இந்த வைநீதி மக்களுக்கும் முழு துணையா இருக்கு. இந்த முதல்வருடைய கவனத்துக்கு நாங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். இந்த ஆகாய தாமரைக்கு மட்டும் இல்ல, ஒரு மதுரை டவுன் ஒரு 7 கிலோமீட்டர் கடக்கக்கூடிய இந்த வையாறு பாத்தீங்கன்னா எல்லையில இருந்து தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறதுதான். எல்லை அங்க ஆரம்பிச்சாலும் சரி, வெளியே போற இடமா இருந்தாலும் சரி, எங்களை தாண்டி 3 மாவட்டத்துக்கு அது போகணும் சார். அந்த தண்ணியை பாதுகாக்கணும்ல ப்ரோ. இப்படியே ப்ரோ இந்த தண்ணி இருந்தா நாங்க என்ன செய்யறது? அதனால சிஎம் சாருக்கும் சொல்றோம், பொதுமக்களுக்கும் சொல்றோம், இந்த மாநகராட்சி உள்ளூர் நிர்வாகத்துக்குமே நாங்க சொல்லதான் செய்யறோம். இந்த உடனடியா நடவடிக்கை எடுத்து ஒரு நல்ல குடிநீரோ தூய்மையான வையார மாற்ற வேண்டும் என கூறி நன்றி விடைபெறேன். நன்றி.